ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்த ஆப்பிள் புட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ அதோட தொலியை வந்து உரிக்க போகிறோம். தொலியை உரிச்சிட்டு இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஆப்பிளை வந்து தின்னாக ஸ்லைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நடுசில் இருக்கக்கூடிய அந்த கோரை எடுத்துடலாம். நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஆப்பிள் வந்து பேக் ஆகும், இல்லைன்னா அது வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்பிளையும் கட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம 3 ஆப்பிள் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த புட்டிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு எக்லெஸ் புட்டிங். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவு 3/4 கப்பு, அதுக்கப்புறம் சுகர் வந்து 1/2 கப், நார்மல் சுகர் தான். அப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் தேவை. அதே மாதிரி சினமன், ஆப்பிள், பனானா, சினமன் இதெல்லாம் வந்து ஆப்பிள் கூட சினமன், பனானா கூட சினமன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பட்டைப்பொடி சினமன்கிறது. அதுக்கப்புறம் ஆப்பிள்ஸ் வந்து 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் பால் வந்து 1/2 கப். ஸோ எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிட போகிறோம். இதில் வந்து தனித்தனியாக மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு பவுலில் வந்து ஃபஸ்ட்டு 3/4 கப் வந்து மைதா மாவு வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். ஸோ 1 டீஸ்பூன் மெஷர். ஸோ பேக்கிங் பவுடர் தான் வந்து உங்களுக்கு வந்து லைட் ஆக்கும் இந்த புட்டிங்கை. அதே மாதிரி 1 டீஸ்பூன் சினமன். ஓகே, அடுத்து 1/2 கப் சுகர். ஸோ 1/2 கப் வந்து சுகர் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சினமன் போட்டோன்னே ஒரு ஸ்மெல் வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல்ல. ஸோ இப்போ வந்து நம்ம 1/2 கப் பால் விட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து எக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ இதை வந்து ஒரு திக் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் திக்காக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஆப்பிள் போடுவோம் பார்த்தீங்களா, ஆப்பிள்லேருந்து உங்களுக்கு ஜூஸு எல்லாமே வரும். அதனால் அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே நம்ம சாஸ் ஒன்று விட்டு தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் போட்டுடலாம். ஸோ ஆப்பிளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பொடிசாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் சங்கியாக ஆப்பிள் பேக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சங்கியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணேன். ஓகே, ஸோ நம்மளோட ஆப்பிள் மிக்ஸ்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக்கிங் டிஷ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த பேக்கிங் டிஷ்ஷில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ லைட்டாக வந்து இதில் பட்டர் வச்சுருக்கேன். இந்த பட்டரை வச்சு இந்த பேக்கிங் டிஷ்ஷோட பேஸில் வந்து க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா புட்டிங் வந்து எப்படியும் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். பட் க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிளை வந்து இந்த பேக்கிங் டிஷ்ஷில் போட்டுருவோம். ஸோ நீங்கள் வந்து ஆப்பிள் வந்து தாராளமாக போடுங்க, அதுதான் இதுக்கு டேஸ்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்பிள் புட்டிங், அதனால் ஆப்பிள் வந்து நல்லா தாராளமாக இருக்கட்டும். ஒவ்வொரு வாய்க்கும் ஆப்பிள்ஸ் வந்து வந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதை ஓரத்தில் வச்சுட்டு நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம்.
இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே ஊற்றக்கூடிய சாஸ், இந்த சாஸ் தான் அந்த புட்டிங்க்கு மேலே ஊற்றுவோம். பேக் ஆகும்போது அந்த சாஸ் வந்து கீழே வந்து போய் ஒரு கேரமல் சாஸ் மாதிரி பேக் ஆகி திக்காயிரும். அதுக்கப்புறம் நம்ம புட்டிங்கை சர்வ் பண்ணும்போது மேலே கேக் இருக்கும், கீழே சாஸ் வந்துடும் பேக் பண்ணதுக்கப்புறம். ஸோ அது புட்டிங்கை வந்து அப்படி அந்த சாஸோடு எடுத்து சர்வ் பண்ணுறது தான் இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதில் வந்து 1/4 கப் வந்து பட்டர் வச்சுருக்கேன். இதில் 3/4 கப் வந்து ப்ரௌன் சுகர். ஸோ அந்த ப்ரௌன் சுகர் தான் உங்களுக்கு வந்து சாஸ் க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதே மாதிரி 3/4 கப்பு கொதிக்க தண்ணி. ஓகே, ஸோ இந்த கொதிக்க தண்ணி வந்து அந்த பட்டரை வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த தண்ணியில் வந்து அந்த பட்டர் வந்து உருக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் ஒரு ஸ்ப்ளாஷ் வெண்ணிலா அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் கூட இல்லை, ஆமாம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. ஸோ எனக்கு வந்து இந்த கேரமல் சாஸ் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு இருக்கிறது பிடிக்கும். ஸோ உப்பு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து அந்த சால்ட்டில் அந்த அளவுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். ஸோ இப்போ அதை ஒரு 1 மினிட் வச்சிட போகிறேன். இந்த பட்டர் வந்து உருகுனோன்னா நம்ம மேலே ஊற்றிடுறோம். ஸோ இப்போ நம்ம புட்டிங்கில் அந்த மேலே உள்ள சாஸ் இருக்குல்ல, அதில் பட்டர் வந்து ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆகிடுச்சு. எப்படியும் அது அவனில் வைக்கும்போது இன்னும் மெல்ட் ஆயிரும். ஸோ நம்ம இதை ஊற்றுற டைமில் கரெக்டாக மகா வந்துட்டா. மகா குட் மார்னிங் செல்ல. ஓகே, மகா இப்போது எண்ணெயை விட்டுட்டு ஏன் பேக் பண்ணேன்னு கேட்டால் அதான் நான் சொன்னேன் நீ ஃபினிஷிங் டச் கொடு அப்படின்னு. ஸோ கேர்ஃபுல்லாக மேலே ஊற்றணும். ஸோ மேலே ஊற்றும்போது உங்களுக்கு அது வந்து இதாட்டு தெரியும், ஐயோ என்னடா இவ்வளோ தண்ணியை மேலே ஊற்றுறோமே அப்படின்னு. ஃபுல்லாக ஊற்றிடு. ஆனால் வந்து இது வந்து அவனில் வச்சு 40 மினிட்ஸ் பேக் ஆகும். அந்த பேக் ஆகிற டைமில் உங்களுக்கு வந்து மேஜிக் நடக்கும். என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாஸ் வந்து மேலே ஊற்றிருக்கோமா, இந்த சாஸ் வந்து என்ன ஆகும் தெரியுமா மகாமா, பேக் பண்ணும்போது இந்த சாஸ் வந்து கீழே போயிடும். மேலே வந்து கீழே உள்ள புட்டிங் வந்து மேலே பேக் ஆகி வந்துடும். அப்போ நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே கேக் இருக்கும், கீழே வந்து இந்த சாஸ் வந்து தண்ணியாக இருக்கிறது வந்து அவனில் வச்சு 40 நிமிஷம் பேக் ஆகும்போது சிரப்பி ஆயிரும். ஸோ அந்த புட்டிங்கோடு கீழே உள்ள அந்த சாஸ் கேரமல் சாஸோடு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு, மேலே அம்மா ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கேன், அந்த ஐஸ்கிரீமை வச்சு சுட புட்டிங் கூல் ஐஸ்கிரீமை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஹெவன். என்னது ஹெவன் பண்ணுவோமா? சரி, இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஸ்பில்லேஜ் இருக்கும், அதாவது அவனில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து கொதிக்கும் போது தெரிக்கும். அதனால இதை ஒரு ட்ரேயில் வச்சு அவனில் வச்சுருங்க. இங்கே பாருங்கள், அவனுக்குள்ளே வச்சாச்சு. 40 மினிட்ஸ் 190 டிகிரிஸ் செல்சியஸில் வச்சு பேக் பண்ண போகிறேன். ஸோ பேக் ஆகி முடிச்சு 40 மினிட்ஸ் பேக் பண்ணேன். பேக் பண்ணி எடுத்தாச்சு. எப்படி பப்ளியாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த புட்டிங் மேலே வந்துருச்சா, இதுக்கு கீழே பாருங்கள் சாஸ் வந்து கீழே போயிடுச்சு. ஸோ செம்ம ஹாட்டாக பப்ளியாக இருக்குது. இது கொஞ்சம் கூல் ஆனவுடனே எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஆப்பிள்ஸ், அதுக்கப்புறம் அந்த கேரமல் சாஸ் எல்லாம் சேர்ந்து வைப்பேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல அந்த ஆப்பிள் புட்டிங். ஸோ மேலே புட்டிங் வந்துடுச்சு, கீழே வந்து அந்த கேரமல் சாஸ் எப்படி கூயியாக திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ அதுலேருந்து தான் நான் ஒரு ஸ்கூப் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஐஸ்கிரீமை மேலே வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த புட்டிங்க்கு கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம் வச்சு தான் நீங்கள் சர்வ் பண்ணணும். ஸோ அந்த புட்டிங் வந்து ஹாட்டாக இருக்கும். அந்த ஆப்பிள்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கேரமல் சாஸு, அந்த சாஃப்ட் புட்டிங், அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் ஆப்பிள் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் தான் பண்ணணும்னு இல்லை, வெனிலா ஐஸ்கிரீம் கூட பண்ணிக்கலாம். செம்ம
சீரியஸ்லி சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.